டாய்லெட் திறப்பு விழாவிற்கு வந்த கனிமொழி சந்தோஷ் அவன் ஹோட்டல் திறந்திருக்கான், அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம கக்கஸ் திறந்திருக்கான். அங்க சாப்பிடறவங்க இங்க வந்து தான் ஆகணும். தலைவர் கக்கா போறத Facebookல போடுவான். தலைவர் தான் முதல்ல போணும். தலைவரே நீங்க இருந்துட்டு வாங்க. எது இருந்துட்டு வரவா? இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல பையன் இறந்துட்டான். என் பையன் ஒருத்தன் தான் எங்கள் வீட்டில் வருமானம். அவன் தான் என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். இப்போது நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு இந்த வேலை கொடுத்தாங்க. சரி இனிமேட்டுக்கு பிரச்சனை இல்லை, நம்மள பொண்ணு பார்த்துக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து கோர்ட்டில் அந்த வேலையை ரத்து செஞ்சுருக்காங்க. ஏங்க மீட்டிங்கு போன நல்ல தாய் அந்த மாதிரி போக மாட்டாங்க. நாங்களாம் போக மாட்டோம். ஒரு நடிகர் ஒரு நாளெல்லாம் சினிமாவில் மூஞ்ச பார்த்து தான் டிவியில் பார்க்குறோம். ஒரு நடிகருக்காக உயிரை இழக்கிறது ரொம்ப தப்பு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ஆனா இது ஒரு சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க. கட்சிக்காரங்க தான் இதை ஆதரிப்பாங்க. அவரை மாதிரி தற்கூறிங்க ஒண்ணுமே தெரியாதவங்க தான் இதை ஆதரிப்பாங்க. ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் இறந்துருக்காங்க, நீ காசு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இப்ப திருப்பி என்னதுக்கு? அது அவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குது. ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா கூட 42 கோடி கொடுத்து அவங்களை காப்பாத்திருக்கலாம். ஏன் கவர்மெண்ட்ல எவ்வளவு பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுதுங்க, காத்துனுக்குதுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். இந்த வேலை கொடுத்தது தப்பு. சொன்னாக்கள் போதில் பாத்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட பணியாணை ரத்தான விவகாரம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. புலங்கட்டும் சங்கு மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. முழுசாவே நீங்க தீய சக்தின்னு சொல்றீங்கன்னா அப்ப தமிழகம் இந்த 75 வருஷங்கள வளர்ச்சியே பெறலையா? ஒஸ்டா இருக்கா? இப்போ திறந்தீங்க போறீங்களா மெட்ரோ, அது யாரு இனிஷியேட் பண்ணது? என்ன பத்த ஆத்தா நில்லுமா நில்லுடா அப்படியே ரைட் வா போவா. அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு போட்டோ அப்படியே அடிச்சிங்களே அடிச்சிங்க. ரெடி போலாமா? போலாம். எவ்வளவு சிக்கலுக்கு நடுவுல, எவ்வளவு பொருளாதார நெருக்கடிக்கு நடுவுல மெட்ரோ திட்டம் எப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு? கோயில்டா உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயில்டா எங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு. குட்டி குஞ்சு எல்லாத்துக்குமே பிடிக்குது. குட்டி குஞ்சு எல்லாத்துக்குமே பிடிக்குது. இந்த மாதிரியான தற்கூரி சகோதரிகளை எந்த டேஷ் கொண்டு அடிக்கிறது நமக்கு தெரியல. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களுக்கு மாற்றாக இந்த சகோதரிய ஒரு நாள் நீங்க வந்து நீதிபதியா பணியில அமர்த்துங்க. எப்படி தீர்ப்பு கொடுக்கறாங்க மட்டும் நீங்க பாருங்க. எதுக்கு இந்த விஷ பரீட்சை? தீர்ப்பு தப்பு சார். கோர்ட் சொன்னது தப்பு தான். அவர் கொடுத்த வேலையை தட்டி பறிக்க உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? குடு. கோர்ட் எப்படி? கோர்ட்டை பத்தி நமக்கு தெரியுமா? அண்டர் கிரவுண்ட்ல வாங்கிச்சா மேல் கிரவுண்ட்ல வாங்கிச்சா நமக்கு தெரியாதுல்ல. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் இஸ் தப்பு. அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க, போ. நாட்டுக்காக உயிர் துறந்த 41 தியாகிகளுக்கு அரசு வேலை கொடுக்காம நீங்க தடுத்துட்டீங்க. இன்னைக்கு சகோதரி எப்படி பேசுனாங்க பாத்தீங்களா? ஜட்ஜ்மெண்ட் தப்புங்க, தப்பு. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிரப்பாடு. இந்த மாதிரி விஜயோட கூட்டத்துக்கு, சிஎம் கூட்டத்துக்கு வரக்கூடிய செத்து போனவங்களுக்கு மட்டும்தாங்க வேலை அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எடுக்கக்கூடிய திராணி தில்லு அந்த நாலேஜ் வந்து நம்ம சகோதரிக்கு தான் இருக்கு. என்னடா சிரிக்கிற? பாயமுடா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. அவன் என்ன கொள்ள அடிச்சா கொண்டு வச்சிருக்கான்? உன்னை மாதிரி அவர்கிட்ட சொத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாரு. அவர் கொடுத்துட்டு போறாரு. நீ கொடுக்காட்டா நீ வச்சுக்கோ கவர்மெண்ட் வேலைய. விஜய் கொடுத்துட்டு போறாரு. நடக்கக்கூடிய மாநாடு, பொதுக்கூட்டம், பொதுக்குழு, செயற்குழு, தேர்தல் பிரச்சாரம் இது எல்லாமே வந்து முதல் போட்ட அமைச்சர் தான் செலவு பண்றாரு அப்படின்றது நம்ம சகோதரிக்கு தெரியாது. முதலமைச்சர் செலவு பண்ணவே மாட்டாருங்க. அவர் எச்சிக்கைனால ஈ கக்கா ஓட்ட மாட்டாரு. புழு சட்டை நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு பாக்க. நீங்க நாங்க நீட்டுக்கு எதிர்ப்போம், ஆனா போராட்டம் நடத்த விட மாட்டோம்னா இதுவே ஒரு அடக்குமுறைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இல்லையா, நாங்க நீட்டுக்கு எதிர்ப்பாதான் இருக்கோம் தான் சொன்னாரே தவிர அவரோட கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்ததுக்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல.
அவரோட அரசுக்கு களங்கம் விளைவிக்குமான்றதான் பயப்படுறாரே தவிர மாநில உரிமை இன்னைக்கு வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், அதாவது பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும்ன்றத நோக்கி அவங்க கட்சியோட குரல்ன்றதே இல்லன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஐயோ ஐயோ எப்பா என்ன பிரதர், ஒரு ரொமான்டிக்ல கூட்டத்துக்கு ஓடி வந்தீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? போதும் இதுக்கு மேல தாங்காது. நீதிமன்றத்தோட உதவியோட 50 நாள்ல விஜய் தலைமையிலான அரசு செஞ்ச 5 சாதனைகள். மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்துருக்க, இதுல கண்ணாடி வேற உன் மண்டைக்கு. திருப்பரங்குன்றத்தில் நில அளவை செய்யலாம். உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு உனக்கு அறிவு இருக்கா? கோயம்புத்தூர்ல சைவ வைணவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு சர்ச் கட்டுவதற்கு தடை. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. சிறுபான்மையினர் நிறுவனங்களுக்கு வெளிநாட்டுகளிலிருந்து வரக்கூடிய பணம் வந்து இனிமேல் வரக்கூடாது. இத முளையிலேயே கிள்ளி எறியணும். பக்ரீத் அன்னைக்கு மாடு பலியிடக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. RSS பிஜேபி எதையெல்லாம் தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை இந்த 50 நாள்ல நம்முடைய விஜய் ப்ரோ அரசாங்கம் கோர்ட்டோட உதவியோட செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரி தான். தாவேகா அரசை கண்டித்து திருவாரூரில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தராத தாவேகா அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்புவதையும் தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளா ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க? பெயரை மட்டும் வச்சாங்க, திருநங்கைன்னு சொல்லிட்டு. அதனால என்ன இருக்கு? பெயர் வச்சா போதுமா? கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை வந்து நம்ம வந்து இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில தான் இங்க இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ வந்து கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதுல வந்து லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துறாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துறோம். திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. செய்தியாளரை கை ஓங்கிய தாவேகா எம்எல்ஏ வீடியோ எடுத்த ரிப்போர்ட்டரை சரமாரியாக தாக்கிய அதிர்ச்சி. பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். இந்த கபில்ல 1000 கபில் வந்தாலும் அவர் மேல எஃப்ஐஆர் போடணும். போடாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். 2 பத்திரிகையாளர்கள் பிளஸ் ஒரு யூடியூபர் 2 பேருமே ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்து எந்த பதில் இல்ல, போலீஸ் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்ல. உயிர் இல்லாத ஒரு ஜடத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை செய்யும். சினிமா படம் பார்த்து வளர்ந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர் தான் அவர். சட்டமன்ற உறுப்பினர் கபிலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும், அவரை கைது செய்யணும். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. இதே எம்எல்ஏ இல்ல எம்எல்ஏ வகைரால இருக்கவங்க நாளைக்கு பொதுமக்களையும் பொழப்பாங்க. கபிலுடைய பேரு எந்த பேப்பர்லயும் செய்திலையும் வரக்கூடாது. அவரை மொத்தமா இருட்டடிப்பு செய்யணும். அப்படி ஒரு எம்எல்ஏவே இந்த அத்திப்பட்டு எப்படி காணா போச்சு சிட்டிசன் படத்துல, அந்த மாதிரி அவர் வந்து அந்த எம்எல்ஏ லிஸ்ட்ல இருந்தே இல்லாம இருக்கிறது நல்லது. கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டி இல்லாமன்றீங்க. வீட்டுக்கு போறாங்க. யாரு? சிவா வீட்டுக்கு. சிவா வீட்டுல குளிச்சிட்டு இருக்கான். அந்த தம்பியை அப்படியே தரதரம் இழுத்துட்டு வந்து அவங்க ஸ்டூடியோக்குள்ள வச்சு எல்லாரும் அடிக்கிறான்.
யாரு இவனோட சேர்ந்து எம்எல்ஏ தம்பி தனஞ்சயன் அவனோட வந்த 20 பேர் ஸ்டூடியோக்குள்ள வச்சு நைய புடைக்கிறாங்க. குழப்பத்தை புழுத்த வேலையலாம் இதுக்கு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. நம்ம தினமலர் தினகரன் பத்திரிகையாளர் 2 பேர் வந்துடுறாங்க. உள்ள வந்து அவங்க இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கிறாங்க. இவன் அடுத்த கட்டம் இவங்க பக்கம் பாயிறான். பாஞ்சு அவர் அதில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், தினகரன்கார். அவர் பேர் என்ன? அரங்கநாதன். அவர் வந்து வயிறில் ஆப்ரேஷன் பண்ணவர். அவரை அடித்து கீழே தள்ளுறாங்க. அவர் மயங்கி விழுகிறாரு. அதுக்கடுத்து தினமலர் இருக்காரு, அவருக்கு வயசு 70 வயசுக்கு மேலே, அவரையும் அடித்து கீழே தள்ளுறாங்க. எல்லாரும் 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான். இதுக்கடையில் போலீஸ் தான் நல்ல முக்கியமான விஷயமே அந்த போலீஸோடைய பங்கு தான். எஸ்ஐ முனீர் பாஜான்னு ஒருத்தர் இருக்கார். ஃபோனை கொடுங்கன்னு 2 பேர்கிட்ட போலீஸே வாங்குறாங்க. யார்? சம்மந்தப்பட்ட தினகரன் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை வாங்குறாங்க. அதில் பாஸ்வேர்டை நீங்கள் சொல்லுங்கன்னு போலீஸே போட்டு தரான். அந்த முனீர் பாஷாவே பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி சம்மந்தப்பட்ட கபிலோடைய தம்பிகிட்ட கொடுக்குறான். அவனுக்கு அவன் டெலீட் பண்ணுறான். 2 போனையும் டெலீட் பண்ணிட்டு 2 போனையும் டெலீட் பண்ணிட்டு தூக்கி செவத்தில் எரிஞ்சிட்டு இவங்க அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடிபட்ட உடனே இவங்க எல்லாரும் ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ல இவர் அவர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இருக்கார். ஏங்க இருங்க விசாரிச்சு பண்ணுவோங்கிறார். அப்ப இவங்க சொல்றாங்க, ஐயோ இந்த முனீர் பாஷா நிக்கிறார் எஸ்ஐ, அவர் முன்னாடி தான் அடிச்சது. முனீர் பாஷா நீங்க சொல்லுங்கிறான். அவன் மண்ணு மாதிரி நிக்கிறான். அவன் எப்படி சொல்லுவான்? இது ரொம்ப தர்க்கம் ஆன உடனே ராமச்சந்திரன் வாயிலிருந்து வந்த மொழி என்னன்னா, மேல இருந்து எங்களுக்கு வந்தாதான் சார் எஃப்ஐஆர் போடுவோம். இன்னும் மேலே இருந்து வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் மேலே இருந்து எந்த மேலே இருந்துன்னு தெரியாது. அது ஜோசப்ட இருந்து வருமா இல்லை வேற யார்கிட்ட இருந்து வருமானு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. அப்போ நடந்த சம்பவம் திங்கட்கிழமை, இன்னைக்கு 3வது நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.